Hi everyone. What we are seeing is that direct speech வந்து indirect speech பார்த்துட்ருக்கோம். அதில் பர்டிகுலர்லி இன்டைரக்ட் ஸ்பீச் ஓட இன்ட்ரடக்ஷன் அப்படின்றத போன கிளாஸில் பார்த்தோம். இன்றைக்கி வந்து காம்பினேஷன் ஆஃப் போத் டைரக்ட் ஸ்பீச்சு விச் இஸ் சேஞ்ச் அஸ் இன்டைரக்ட் அண்ட் இன்டைரக்ட் விச் இஸ் சேஞ்ச் அஸ் டைரக்ட் ஸ்பீச் அப்படின்னு ஒரு 5 சென்டென்ஸ் பார்க்கலாம் அப்படின்னு இருக்கோம். ஓகே நார்மலாக வந்து ஒரு எக்ஸசைஸ் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். நான் வந்து சொல்கிறேன், படிக்கிறேன், அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் ஃபியூ செகண்ட்ஸ் கொடுக்குறேன் யோசிக்கிறதுக்கு. நீங்கள் வருதான்னு பாருங்கள், தென் ஐ வில் டெல் த ஆன்சர். ரீரைட் த ஃபாலோயிங் சென்டென்சஸ் இன் இன்டைரக்ட் ஸ்பீச். அப்போனா இது டைரக்டில் இருக்குது அப்படின்னு அர்த்தம். நம்ம பார்த்த மாதிரி ரிப்போர்ட்டிங் வெர்ப் இருக்கும், ரிப்போர்ட்டட் வெர்ப் இருக்கும், ரிப்போர்ட்டிங் வெர்ப்க்கு அப்புறம் கமா வரும். ரிப்போர்ட்டட் வெர்ப் வந்து இன்வெர்ட்டட் கோட்ஸ்குள்ளே இருக்கும் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்படின்னா அது வந்து என்ன இதில் இருக்குன்றது உங்களுக்கு தெரியணும், வெதர் அது டைரக்ட் ஸ்பீச்சில் இருக்கா இன்டைரக்ட் ஸ்பீச்சில் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. டைரக்ட் ஸ்பீச்சில் இருக்கும் அந்த சென்டென்ஸு, இன்டைரக்டாக மாற்றணும் அப்படின்னு சொல்லுவோம். He said, my master is writing letters. He said, my master is writing letters. எப்படி எழுதலாம்? He said, my master is writing the letters or writing letters. He said அப்படின்னு இருக்கு. ஓகேயா, அது இருக்கட்டும். My master is writing letters. Is writing அப்படின்னு இருக்கு. இது எதில் வருது? ப்ரெசன்ட் கண்டினியூஸ். எப்படியே மாறும்? பாஸ்ட் கண்டினியூஸாக மாறும் இல்லையா? ஏன்னா இது டைரக்ட் ஸ்பீச், இன்டைரக்டாக மாற்ற போகிறோம். டென்ஸ் வந்து சேஞ்ச் ஆகும். அப்புறம் என்னென்னா, he said, அவர் சொல்கிறார் மை மாஸ்டர் அப்படின்றார். he said, my master is writing letters. அப்படின்னா மைன்றது என்ன வரும்? his masterன்னு வரும். அதான் புரிஞ்சுக்கணும். he said அதாவது he said அப்படின்ருக்கு. my master is writing letters. he told me that his master was writing letters. He told me that his master was writing letters. I just feel stool உட்காந்துட்டு இருக்கனால I feel somewhat of a discomfort. Please excuse me. இது புரிஞ்சது இல்லையா? முதல் வாக்கியம் திருப்பி படிக்கணும் பாருங்கள். He said, my master is writing letters. He told me, he told that, ஏன்னா மீன் வந்ததுன்னா மீன் போட்டுக்கலாம், இங்கே வெறும் he said தான் இருக்குது. ஸோ he told that his master was writing letters. You got it first right இல்லையா? Second one, he says to me, reporting verb இதில் இருக்குது, present tenseல இருக்குது. he says to me, I have passed the examination அப்படின்னு இருக்கு. he says to me, I have passed the examination. இப்போ என்னன்னு சொன்னால், இது ப்ரெசன்ட் டென்ஸில் இருக்கும்போது அந்த ரிப்போர்ட்டட் வெர்ப் வந்து என்ன டென்ஸ் இருக்கோ அந்த டென்ஸ் அப்படியே வந்துடும், சேஞ்ச் ஆகாது அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். என்ன இருக்குது? he says to me, I have passed. இப்போ ஐன்றது ஹீயாக மாறும், அதுக்கப்புறம் ஹீன்னு வந்ததுன்னா ஹேஸ்ன்னு வரும். அதை புரிஞ்சுக்கோங்க நீங்கள். ஓகேயா? ஃபஸ்ட்டு டைரக்ட் ஸ்பீச். he says to me, I have passed the examination. he says to me that he has passed the examination. he says to me that he has passed the examination. இது ப்ரெசன்ட் டென்ஸில் இருக்கிறதுனால ரிப்போர்ட்டட் வேர்ப் வந்து என்ன டென்ஸ் இருக்கோ அப்படியே தான் வருது, மாறலை அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. she said to him, she said to him, அவள் அவனிடம் சொன்னாள். என்ன சொன்னா? I don't believe you. I don't believe you. நான் உன்னை நம்ப மாட்டேன் அப்படின்றத அவள் சொல்கிறான். அது எப்படின்னா ஐ டோன்ட் அப்படின்னு வருது. டோன்ட்ன்றது ப்ரெசன்ட், do not, டோன்ட் அப்படின்றது. அப்போது வந்து அது பாஸ்ட் டென்ஸாக மாறும். she said அப்படின்றதுனால என்ன வரும்? she said to him அப்படின்னு வருது. அது எதில் வருது? ரிப்போர்ட்டிங் வேர்பில் வருது. அப்போது ரிப்போர்ட்டட் வேர்பில் என்ன வருதுன்னா ஐ டோன்ட் பிலீவ் யூன்னு வருது. ஸோ இது பாஸ்ட் டென்ஸில் வருது, இங்கே வந்து ப்ரெசன்ட் டென்ஸில் வருது. இது பாஸ்ட் டென்ஸாக மாறும். ஐன்றது ஹீன்னு மாறும் இல்லையா? ஐ டோன்ட்ன்றது டின்ட் அப்படின்ற மாதிரி வரும். இதுதான். she told him that she didn't believe him. she told him that she didn't believe him. அவள்
அவனை நம்பவில்லை என்று அவள் அவனிடம் சொன்னாள். அவள் அவனை நம்பவில்லை என்று அவள் அவனிடம் சொன்னாள். அவ்வளோதான். ஓகேயா? கணேஷ் செட் டு மகேஷ். கணேஷ் மகேஷ் கிட்ட சொல்கிறார். என்ன சொல்கிறார் அப்படின்னு சொன்னாக்க, யூ கேன் கம் டு மை ஹவுஸ். கேன் வருது. கேன் வந்தால் என்ன வரும்? குட்டுன்னு வரும். கணேஷ் மகேஷ்கிட்ட சொல்கிறார் இல்லையா? இப்போ நம்ம இங்கே தேர்ட் பர்சன் தான். கணேஷ் மகேஷும் பேசிக்கிறாங்க. அப்படின்னா கணேஷ் செட் டு மகேஷ் என்ன, யூ கேன் கம் டு மை ஹவுஸ். கணேஷ் டோல்டு மகேஷ் தட் ஹீ குட் கம் டு ஹிஸ் ஹவுஸ். கணேஷ் டோல்டு மகேஷ் தட் ஹீ குட் கம் டு ஹிஸ் ஹவுஸ். அவருடைய வீட்டுக்கு அவர் வரலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறார். கணேஷ் டோல்ட் மகேஷ் தட் ஹீ குட் கம் டு ஹிஸ் ஹவுஸ். முதல் வாக்கியம் எப்படி இருக்குது? கணேஷ் செட் டு மகேஷ் யூ கேன் கம் டு மை ஹவுஸ். யார் சொல்கிறாங்க மை ஹவுஸ்னு? கணேஷ் மகேஷ் சொல்லுங்க என் வீட்டுக்கு வரலான்றாரு. நம்ம வேடிக்கை பார்க்குறோம். இவன் என்ன சொல்லியிருப்பாங்கன்றதை நம்ம சொல்கிறோம். அவ்வளோதான். எப்படி சொல்கிறோம்? கணேஷ் டோல்ட் மகேஷ் தட் ஹீ குட் கம் டு ஹிஸ் ஹவுஸ். ஓகே, இது அகெயின் திருப்பி நான் முன்னாடி சொன்னதான். ஒரு மிரருக்கு முன்னாடி நீங்கள் நடித்து பார்த்தீங்கன்னு சொன்னால் யார்கிட்ட சொல்கிறாங்கன்னா ஈஸியாக புரிஞ்சிடும். ஹூ இஸ் த ஃபர்ஸ்ட் பர்சன், ஹூ இஸ் த செகண்ட் பர்சன், ஹூ இஸ் த தேர்ட் பர்சன், ஹூ இஸ் த ஸ்பீக்கர், ஹூ இஸ் த லிசனர், இது எல்லாமே கொஞ்சம் கவனிக்கணும். கவனிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்துடும். தென் மாலா செட் டு அசோக். இப்போ நம்ம சம்மந்தமே படல. மாலான்னு இருக்காங்க, அவங்க செகண்ட் பர்சன். அசோக்குன்னு இருக்காங்க, அவங்க தேர்ட் பர்சன். அவங்க பேசிக்கிறாங்க, நம்ம வேடிக்கை பார்க்குறோம். ஐ கேம் டு யுவர் ஹவுஸ் எஸ்டர்டே. ஐ கேம் டு யுவர் ஹவுஸ் எஸ்டர்டே. யார்கிட்ட சொல்கிறாங்க? மாலா அசோக்கிட்ட சொல்கிறாங்க. ஐ கேம் டு யுவர் ஹவுஸ் எஸ்டர்டே. எப்படி சொல்லலாம்? மாலா டோல்ட் அசோக் தட் ஷீ ஹேட் கம் டு ஹிஸ் ஹவுஸ் த ப்ரீவியஸ் டே. மாலா டோல்ட் அசோக் தட் ஷீ ஹேட் கம் டு ஹிஸ் ஹவுஸ் த ப்ரீவியஸ் டே. ஏன் ஹேட் கம் அப்படின்னு வந்திருக்குன்னா, ஐ கேம் அப்படின்றது பாஸ்ட் டென்ஸ். அப்போது பாஸ்ட் டென்ஸ்க்கு அடுத்த ஸ்டேஜ் பாஸ்ட் பர்ஃபெக்ட். பாஸ்ட் டென்ஸ்க்கு அடுத்த ஸ்டேஜ் பாஸ்ட் பர்ஃபெக்ட். அப்படி வரும்போது என்ன வரும் அப்படின்னு சொன்னாக்க, மாலா டோல்ட் அசோக், செட் டு டோல்டுன்னு பார்த்துட்டோம். தட்டுன்றதை சேர்த்துருக்கோம். எல்லாமே ஸ்டேட்மெண்ட்டாக இருக்கிறதுனால பார்க்குறோம். தட்டு. ஷீ ஹேட், மாலா அப்படின்றது ஐ கேம்ன்றது யார்? மாலா சொல்கிறாங்க. ஸோ மாலா பிகம்ஸ் ஷீ. அந்த ப்ரொனவுன் அப்படின்ற ஐன்றது ஷீயாக மாறுறது. அசோக்குன்றவர் என்னன்னு சொன்னாக்க மேஸ்குலின் இல்லையா, சிங்குலர். அப்போ ஹிஸ்ன்னு மாறும். ஸோ மாலா டோல்ட் அசோக் தட் ஷீ ஹேட் கம் டு ஹிஸ் ஹவுஸ் த ப்ரீவியஸ் டே. இங்கே என்ன முதல்ல வருது? எஸ்டர்டே. எஸ்டர்டேன்னா த ப்ரீவியஸ் டே அப்படின்னு வரும். மாலா டோல்ட் அசோக் தட் ஷீ ஹேட் கம் டு ஹிஸ் ஹவுஸ் த ப்ரீவியஸ் டே. ஓகே, ரைட்டு. இப்போது எக்ஸசைஸ் நெக்ஸ்ட் எக்ஸசைஸ். இது ரிப்போர்ட் த ஃபாலோயிங் இன் டைரக்ட் ஸ்பீச். இன்டைரக்ட் ஸ்பீச்சில் கொடுத்துருக்காங்க. இதை டைரக்டில் மாற்றணும். எப்படி மாற்றலாம்? முதல்ல சென்டென்ஸ் என்னன்றதை கவனிச்சுக்கோங்க. அப்புறம் அதை எப்படி மாற்றலான்னு பார்க்கலாம். ஐ டோல்ட் ஹிம் தட் ஐ ஹேட் நாட் seen for months. I told him. So reporting verb past tenseல இருக்கு, சேஞ்ச் இல்லை. ஓகே. I had not seen for months. Had not seen, had seen, had not seen. Had seen அப்படின்னாலே என்ன? பாஸ்ட் பர்ஃபெக்ட். அப்போது அதை சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில் மாற்றணும். ஓகே, இதுதான் கான்செப்ட். இந்த had not நெகட்டிவில் இருக்குது, அவ்வளோதான். அதை சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில் நெகட்டிவில் மாற்றிக்கலாம். ஓகேயா? இப்போ எப்படின்னா திருப்பி சொல்கிற பாருங்கள். ஐ டோல்ட் ஹிம் தட் ஐ ஹேட் நாட் சீன் ஃபார் மந்த்ஸ். ஐ செட் டு ஹிம். ஐ டோல்ட் ஹிம்னா ஐ செட் டு ஹிம். ஐ செட் டு ஹிம்னா ஐ டோல்ட் ஹிம். அவ்வளோதான். அந்த சேஞ்ச் வைஸ் வர்ஸா அது தெரிஞ்சுக்கோங்க. ஓகேயா? ஐ டோல்ட் ஹிம். ஓகே, இப்போ கமா வந்துடும். அதுக்கப்புறம் இன்வெர்டட் கோட்ஸ் வரும். எப்படி ஐ டோல்ட் ஹிம்னா ஐ ஹாவ் நாட் சீன் ஹிம். இங்கே ஹேட் இருக்குது. மேபி இங்கே சிம்பிள் பாஸ்ட் சிம்பிளாக பாஸ்ட் பர்ஃபெக்ட் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட்டுக்கு கொண்டு போயிருக்காங்க. ஓகேயா? பாஸ்ட் பர்ஃபெக்ட்னா முன்னாடி ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட்டும் கொண்டு போகலாம், தப்பு கிடையாது. ஓகே. ஐ செட் டு ஹிம் ஐ ஹாவ் நாட் சீன் ஹிம் ஃபார் மந்த்ஸ். இல்லைன்னா ஐ டென்ட் see him for months. ஐ டிட் நாட் சொல்கிறோம் இல்லையா? அப்படி ஐ டென்ட் see him for months.
இல்லைனா ஐ ஹாவ் நாட் சீன் him for months. அவ்வளோதான். பிரகாஷ் said that he wanted to be a soldier. Prakash said that he wanted to be a soldier. Indirect speech. Prakash said he wanted to be அப்படின்றது simple past tense. என்னவா மாறும்? simple present tenseல மாறும். எப்படி மாறும்? Prakash said I want to be a soldier. I want to be a soldier அப்படின்னு மாறும். He wanted to be a soldier. அப்படியே இந்த நான் இதுவும் சப்ஜெக்டும் மாறுறது. பிரகாஷ் தானே சொல்கிறாரு. பிரகாஷ் வந்து ஐன்னு மாறிடுவார். வாண்டட் அப்படின்றது வாண்ட்டுன்னு வரும். அதே ஷீனா ஷீ வாண்ட்ஸ் டு பி a soldier. ஐனா ஐ வாண்ட் டு பி a soldier. Then he said that the earth moves around the sun. He said that the earth moves around the sun. Universal truth இல்லையா? இப்போ வந்து he said that the earth moves around the sun அப்படின்றது. இது எப்படி மாற்றலாம்? he said கமா வரும். அப்புறம் இன்வெர்டட் கோட்ஸ் வரும். இந்த உலக உண்மை அப்படின்னு வரும்போது என்னென்னா அது அப்படியே தான் வரும், டென்ஸ் மாறாது. கோட்ஸ் போட்டு the earth moves around the sun. he said கமா quotes the earth moves around the sun. Okay. Then fourth, he told us that he waited an hour. He waited for an hour அப்படின்னு போட்டுக்கலாம். He told us that he waited for an hour. அவன் வந்து என்கிட்ட சொன்னான் ஒரு மணி நேரம் காத்திருந்தேன் அப்படின்னு சொல்லலாம் அப்படின்ற மாதிரி. He waited, ஃபஸ்ட்டு he told past tense. He waited past tense. இந்த செகண்டாக வரக்கூடிய ரிப்போர்ட்டட் வேர்பில் இருக்க past tense வந்து ப்ரெசன்ட் டென்ஸில் மாறும். எப்படி மாறுறது? he said one second. He had waited on பாருங்க. he told us that he waited for an hour. இல்லைனா he had waited for an hourனு போட்டுக்கோங்க. ஓகேயா? he told us that he had waited for an hour. எப்படி சொல்லலாம்? he said I have waited for an hour. ப்ரெசன்ட் பர்ஃபெக்டில் மாறிட்டோம். he had waited ப்ரெசன்ட் பர்ஃபெக்டில் மாற்றிடலாம். இல்லைன்னா he waited for an hour. ஒன்றும் தப்பு கிடையாது. சரி, மை ஐடியா என்னன்னு சொன்னாக்க நியரஸ்ட் அப்படின்னு சொல்கிறோம். ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட், அதாவது பாஸ்ட் பர்ஃபெக்டில் இருந்தால் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட்லாம் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இல்லைன்னா சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில் சேஞ்ச் பண்ணிக்கலாம். சிம்பிள் பாஸ்ட் டென்ஸாக நம்ம சொல்லி கொடுத்துருக்கோம். ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட்ன்றது அக்கேஷனலாக யூஸ் பண்ணியிருக்காங்க. பாஸ்ட் பர்ஃபெக்டாக ப்ரெசன்ட் பர்ஃபெக்டாக பண்ணியிருக்காங்க. சரியா? ஓகே. அண்ட் தென் திருப்பி அந்த வார்த்தை திருப்பி சொல்லிடுறோம் ஒரு வாட்டி. he told us that he had waited for an hour. he had waited அப்படின்றது பாஸ்ட் பர்ஃபெக்ட். ஸோ இதை ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட்லேயும் சொல்லலாம், சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ்லேயும் சொல்லலாம். ப்ரெசன்ட் பர்ஃபெக்டில் என்ன சொன்னோன்னா he said I have waited for an hour. இல்லைன்னா I waited for an hour. அவ்வளோதான். he said that he was tired and that he wished to go to bed. he said that he was tired. லென்த்தியாக இருக்குது. he said that he was tired. அப்புறம் and that he wished to go to bed அப்படின்னு இருக்கு. and that அப்படின்னு இருக்கு. ஓகேயா? ரெண்டு வருது. yeah. he said that he was tired and that he wished to go to bed அப்படின்னு இருக்கு. எப்படி சொல்லலாம்? he said I am tired, I wish to go to bed. இங்கே வந்து he was tired அப்படின்றது I am tiredனு மாறிடுச்சு. ஓகேயா? அப்புறம் வந்து and that he wished to, தட்டுன்றதை எடுத்துட்டோம். ரெண்டு சின்னம் டயர்டாகவும் இருந்தார், பெட்டுக்கு போகணுன்னு இருந்தாருன்றது தான் அண்ட் தட்டுன்னு சொல்லி சேர்த்தோம். இப்போ இங்கே என்னன்னு சொன்னால் வந்து இந்த ஆண்டையும் தட்டையும் தூக்கி போட்டுருவோம். தூக்கி போட்டுட்டு எப்படின்னு சொன்னால் அந்த கோட்ஸ்குள்ளே என்ன வரும்னா he said I am tired, I wish to go to bed. You got it? Okay. So இன்றைக்கி கிளாஸில் வந்து எக்ஸசைசஸ் வந்து ஒரு டைரக்ட் ஸ்பீச்சை வந்து எப்படி இன்டைரக்ட் ஸ்பீச்சாக மாற்றுறதுன்னு பார்த்தோம். அதே மாதிரி ஒரு இன்டைரக்ட் ஸ்பீச்சில் வரக்கூடிய ஒரு 5 வாக்கியங்களை எப்படி டைரக்ட் ஸ்பீச்சாக மாற்றலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இன்னும் சில எக்ஸசைஸ் வந்து நம்ம அடுத்த வகுப்புலையும் பார்ப்போம். அது வரைக்கும் உங்ககிட்டேருந்து விடைபெறுவது வெங்கட். அனைத்து அம்சங்களுடன் ஆர்கே டாக்கீஸ்.